நேற்று ரிலீஸ் ஆனதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் படம் நல்ல ஒரு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு. நேற்று காலையில் படத்துக்கான எதிர்பார்ப்பு ஒரு மக்கள் ஒரு கூட்டம் வந்துச்சு. நேற்று மத்தியானம் அப்படியே இன்க்ரீஸ் ஆச்சு. நேற்று ஈவினிங்லேருந்து மக்கள் கூட்டமாக வந்து நல்லா கொண்டாடுறாங்க. என்ன நினச்சி இந்த படத்தை எடுத்தோமோ, நம்ம உறவு சார்ந்த படம் கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு உறவில் தாய்மாமை உறவு இது சார்ந்து இந்த படம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சி இந்த படத்தை எடுத்தோம். இந்த டைரக்டர் எடுத்தாங்க, ப்ரொடியூசர் எடுத்தாங்க. இன்றைக்கி இந்த படம் மக்கள் மத்தியில் அப்படி ஒரு வரவேற்பு இருக்குது. முதல் பாதியில் நல்லா சிரித்து நல்லா ரசித்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணாங்க. இரண்டாவது பாதியில் நிறைய எமோஷ்னலு. எல்லோரும் கேட்குறப்ப நான் அழுதுட்டேங்க, கண்ட்ரோல் பண்ண முடியலை. 4 இடத்த அழுதுட்டோம், 5 இடத்த அழுதுட்டோம். நேற்று சென்னையில் ரோஹிணி தேட்டரில் படம் விட்டு வெளில வந்தோடனே ஒவ்வொருத்தங்க வந்து ஒரு சிஸ்டர் வந்து அந்த குழந்தைய வந்து என் கையில் கொடுத்து, அந்த படத்தில் எப்படி என் அக்காவுக்கு லேட்டாக ஒரு குழந்தை பிறந்துச்சோ அதே மாதிரி என் குழந்தை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தானே என் குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி அந்த குழந்தைய உங்கள் கையில் வச்சுருக்கேன் 2 நிமிஷம் அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அது இதுதானே என் கூட தம்பி, நீங்கள் எப்படி படத்தில் அதே மாதிரி தான் இந்த தம்பி எனக்கு, இவன் தானே என்னை எல்லாம் பார்த்துக்கிட்டான்னு சொன்னாங்க. அங்கேருந்து இறங்கி கீழே வரக்குள்ள ஒரு 4-5 லேடிஸ் எல்லோரும் ஓடியாந்து ஒரு மாதிரி எமோஷனல் அழுதாங்க. அதுதான் இது இந்த படத்தோட வெற்றின்னு நினைக்கிறேன். அதனால தான் எல்லோரும் என்னை வந்து இந்த கதையை வந்து எழுதுங்களான்னு கேட்குறப்ப இந்த கதை எழுதலை, எல்லார் வாழ்க்கையிலேருந்து எடுத்தது அப்படின்னு சொன்னேன். எல்லார் லைஃப்பில் இருக்கிறது. அதனால தான் இந்த படம் இன்றைக்கி ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. எங்களுக்கு என்னென்னா இது பெரியவங்க தாய்மார்கள் பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினச்சோம். ஆனால் பசங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சாலே எங்களுக்கு இந்த படத்துக்கு கூடுதல் ஒரு பெரிய மரியாதை. படிக்கிற பசங்க நிறையா பேர் இந்த இப்போ கூட பாருங்கள், இங்கே கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம இங்கே தேட்டர்லேயே பாருங்கள், எல்லா பசங்க பூரா ஒரு 20-25 வயசுக்கு மேலே பசங்க எல்லாருமே அண்ணா அழுதுட்டோன்னா அப்படின்றாங்க. ஸோ டோட்டலாக இந்த படம் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த படம் முடிஞ்சு வெளியில் வர்றப்ப கண்டிப்பாக நிறையா பேர்ட்டு அவங்க மிஸ் பண்ண உறவுகள் அத்தனை பேர்ட்டும் ஃபோன் பண்ணி பேசணும்னு தோணும். நிறையா மனஸ்தாபத்தை யாரும் சப்போஸ் பேசாமல் இருந்தால் கூட உடனே அவங்ககிட்டையும் பேசணும்னு தோணும். திருப்பி இந்த உறவுகள்லாம் ஒன்றா சந்திக்கணும்னு தோணும். இந்த படம் முழுமையாக வெற்றி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா ஊருமே தாய்மார்கள்லேருந்து பெரிய பசங்கள்லேருந்து கொண்டாடுறாங்க. ஸோ அதை இன்னும் ஊக்குவிக்கிற விதமாக தான் நான் அங்கே வந்திருக்கேன். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஊரில் இன்னும் எல்லா தேட்டர்லையும் போய்ட்டு நான் மக்களை நேரில் சந்திக்க இருக்கிறேன். இப்படி படங்கள் இன்னும் கூடுதலாக எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான வெற்றியும் கிடச்சின்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி செல்ஃபோன் உறவுனால ஒருத்தர் கையில் செல்ஃபோன் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு உலகத்தையே மறந்துட்டு அவங்கவுங்கள ஒரு இடத்த தேடி அவங்க அந்த ஃபோனில் பயணிக்கிறாங்க. கண்டிப்பாக அது தவறான இது தான். செல்ஃபோன் நல்ல விஷயம் இருக்குது. செல்ஃபோனில் தேவையான அளவுக்கு மட்டும் செல்ஃபோனை பயன்படுத்திட்டு முடிஞ்சளவுக்கு உறவுகளோட இருங்க, நண்பர்களோட இருங்க, குடும்பத்தோடு இருங்க, பேசுங்க.